டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஜான் வயிறு, நல்ல தூக்கம் பிளஸ் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ஒரு மனுஷன் வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப என் கிளினிக் வரவங்க பாத்தீங்கன்னாக்கா, மருத்துவமாகவும் வருவாங்க, மகத்துவமாகவும் வருவாங்க. அதாவது ஜாதகம் சார்ந்த பரிகாரங்கள், ரெட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, என்னோட குரு சொல்லி கொடுத்த ஓலைச்சுவடிகள் இருந்து நிறைய சொல்லிட்டு தான் இருக்கேன். மகத்துவம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 90% அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர்சீஸ்லேருந்து வரக்கூடிய கால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 99% கூட சொல்லிக்கலாம். காரணம் என்ன? தூக்கமின்மை. அதாவது அவங்க கூட வருவாங்க, அவங்களுக்கான வைத்தியம் பிளஸ் அதுக்கான பரிகாரங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல கூட துணைக்கு வருவாங்க. பார்த்தீங்களா, சார் நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா அப்படிமா. என்ன? தூக்கம் இல்லை சார், மற்றெல்லாம் கூட பரவாயில்ல, தூக்கம் மட்டும் இல்லை சார், தூங்கவே இல்லை அப்படிம்பாங்க. காரணம் டோபோமின், அதிக சிந்தனை, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இதெல்லாம் தான் காரணம். ஒரு மனிதனுக்குள்ளார சோகம் வந்து விட்டால், சோக மூட்டை உள்ள வந்துருச்சுனாக்கா தூக்கம் என்ற மிகப்பெரிய கோட்டை விட்டுடுவோம். ஒரு மனிதன் நீண்ட ஆயுள் வாழணும் கேட்டீங்கன்னா ஒன்று நல்லா சாப்பிடணும், ஒன்று நல்லா தூங்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கெடுத்து வச்சிருக்கோம். அப்போ என்ன பண்றோம், இன்னைக்கு வந்து ஒர்க் பண்றோங்கிற பேர்ல டோட்டலா ஷிஃப்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்துல டோட்டலா நம்மளை ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம லைஃப்பை. அதாவது ஒரு கார் இருக்கு, காருக்குள்ள அலைன்மெண்ட் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? மைலேஜ் போயிடும். இந்த அலைன்மெண்ட்டுங்கிற விஷயம் தான் நம்மளோட நெத்தி, பிட்யூட்ரி, கண்ணு, பார்வை, மூளை, இயக்கம் இயங்கி கொண்டிருக்கும். அதை எப்போ கெடுத்துக்கிறோம் தெரியுங்களா? தூக்கம். நம்ம என்ன பண்றோம், சிம்பிளா நம்ம ரைட் ஹேண்ட்ல எழுதிட்டு இருந்த ஒரு விஷயம் ட்ரை பண்றேன்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுங்களேன், முடிஞ்சு போச்சு. டோட்டலா உங்க பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன் இல்லையா, இப்பெல்லாம் வந்து பால் பாயிண்ட் பென் வந்துருச்சு. முன்னாடி இந்த நிப்பு பேனான்னு ஒன்று வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் எழுதி ஒரு ராசியான பேனாவா இருக்கும், எழுதிக்கிட்டே வருவாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனாவை லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிங்கன்னா அந்த பேப்பரை கிழிச்சிரும். ஏன்னா எழுதி ஒரே பழக்கத்துல அந்த நிபு தேஞ்சிருக்கும். இது வேற யார்கிட்ட கொடுங்க, ஏன் இவரே கூட வேண்டாம், வேற யாராவது அந்த பேனா எடுத்தாங்கன்னா எழுத முடியாது, இருக்கும் அந்த பேனா. ஏன்னா இவருடைய கைவட்டத்துக்கே அது வளர்ந்த ஒரு விஷயம். திடீர்னு அதை மாத்தினாங்கனாக்கா என்ன ஆகும்? கன்ஃபியூஸ்ட். இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் வர்றதுக்கு தான் டோபமைன் அலைன்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அலைக்கன் மாறிச்சுனாலே முடிச்சு அலைன்மெண்ட் மாறிடும். அலைன்மெண்ட் மாறிச்சுன்னா லைஃப் அலைன்மெண்ட் போயிடும். நீங்க 100 வருஷம் வாழ வேண்டியவங்க, நல்லாவே செழிப்பா இருக்கிற மாதிரியே தெரியும், 50 வயசோட ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஒன்று எனர்ஜியை சார்ந்து இருக்கு. இப்போ பாருங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன? இன்சோமேனியா ப்ராப்ளம். சார் தூங்கல. இங்க பிரெயின்ல டோபோமினுக்கு கீழே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். கரெக்டா உங்களுக்கு ஸ்டேஜ் வருதா, ஆட்டோமேட்டிக்கா அந்த மூளை ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கப்பாங்க. நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? செயற்கையா போய் அதை திருப்பி வலுக்கட்டாயம் அதை ஆன் பண்ணி மொபைல் பார்த்துட்டு உட்காந்துட்டு. அப்போ சன்லைட் எப்போ குறையுதோ, அந்த காலத்துலாம் சன்லைட் போயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 1 hour அவங்களுடைய பிரெயின் வந்து ஒரு சோலார் பிளேட் மாதிரி, அது கொஞ்ச நேரம் எடுத்த சன்லைட்ல காலையிலேயும் சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் அட்ல ஒரு 1 hour வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கண்ணு சொக்கும். அப்படியே கண்ணு சொக்கும், அப்படியே முழிச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா, மூளை அப்படி புழிஞ்சு எடுக்கிறீங்க, ட்ரைன் பண்றீங்க. சரி, அப்போ இந்த அப்புறம் லைட் காலம் வந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு. இந்த வெளிச்சம் வரும்பொழுது கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்போ மணி ஒரு 10 மணி ஆகிடுச்சு. நீங்க 12 1 மணி ஆனாலும் லைட்டை போட்டுட்டு, மொபைல் லைட்டை போட்டுட்டு நம்ம பாக்குறதுனால இந்த தூக்கமின்மை வந்துடுது. ஸோ இன்சோமேனியா ஏன் வருது? அதுக்கு அடுத்தது ஆன்சைட்டி வந்துடுது, ஸ்ட்ரெஸ் வந்துடுது, அப்புறம் இரிட்டபிள் பவுல் வந்துடுது. ஒன்னோட ஒன்று அப்படியே கனெக்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் பட்சத்துல தூக்கம் தான் மெயின் காரணமாக இருக்கிறது. 90% எல்லாரும் சொல்லும்போது தூக்கம் வர மாட்டேங்குது சார். அப்போ என்ன பண்ண, ஸ்ட்ரெஸ் இருக்கு. தூங்குறதுக்காக என்ன பண்றாங்க? அடுத்தடுத்த மெடிசன் எடுக்கிறாங்க, தூக்க மாத்திரை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். அதுதான் வந்து நேச்சுரலா கொடுக்க வேண்டிய விஷயம். என்ன? சுவிட்ச் ஆன் இருக்கு பார்த்தீங்களா, அது தானா ஆஃப் ஆனணும், தனியாக கொடுக்கணும். அப்போதான் நம்மளோட இயக்கம், சக்ராஸ் எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். இப்போ பாருங்க என்ன செய்யலாம். அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அதாவது தொடு சிகிச்சையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெயின் மேனேஜ்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் நெட்வொர்க்னு சொன்ன இல்லையா, ஆன் ஆஃப். இந்த சுண்டு வரலை நல்ல தூக்கம் வரல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, அதுக்காக டிவி தான் பார்க்கணும், அடிக்ட் ஆகிறோம், மொபைல் தான் பார்க்கணும், அடிக்ட் ஆகிறோம். இன்னைக்கு இப்படி தேய்ச்சி கையில் இருக்கக்கூடிய ரேகை தான் தேஞ்சு போகுது, தூக்கம் வரல. தூக்கம் எப்படி வரும்? அடுத்தது வந்து அடிக்ட் பண்ணி கொண்டு போகுது. அதுக்கு தான் தூக்கம் வரலையா, டக்குன்னு மொபைலை ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கனெக்டிவிட்டி எப்போதுமே இருந்திருக்கும். மொபைல் பற்றி சொல்லணும்னா, மொபைல் உங்களுக்கு கால் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயோ பேசிட்டு இருப்பீங்க, கால் அந்த செகண்ட் டக்குன்னு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் டக்குன்னு உங்கள் உடம்பு திரும்பிட்டு போகும், மீன்ஸ் உங்கள் முகம் திரும்பி போகும். அதுக்கப்புறம் செகண்ட் கால் வரும். இப்போ எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நம்ம டச்சில் இருக்கோம் பாருங்களேன். ஸோ அதனால தான் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை 1 2 திடீர்னு ஒரு 25 அமுக்குங்க இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு அமுக்கு. உடம்புல பெயின் இருக்கா, காணாமல் போயிடும். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்துடும். ஹார்ட்டை மெயின்டைன் பண்ணும், அடுத்தது ரிதம் ரெடி பண்ணும், அப்புறம் மூளையை ரெடி பண்ணும், அப்புறம்
டோட்டலாக இங்கே செக்கஸ்க்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் ஹார்ட் சக்கரை வந்துடும். அப்புறம் சோலார் ப்ளஸ் 72 நாடி, இப்படி எல்லா நாடிக்கும் போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ இதை ப்ரெஷர் பண்ணாலே போதும், நல்ல தூக்கம் வரும். இதை மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி சைட் சப்போர்ட்ஸ் எல்லா வரலையும் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா சுண்டி வரல் சுண்டி போன ரத்தத்தையும் சுண்டிகளை வைக்கும். சும்மாலாம் கிடையாது. ஸோ இந்த சுண்டி போன ரத்தம், சுண்டி போன வாழ்க்கை அப்படியே அழகா சுண்டி விட்டா ரத்தம் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இதை மறந்துடாதீங்க. காலை மாலை அதே மாதிரி நீங்கள் படுக்கும் போது தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லையா, அப்படியே தாமா அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா யாரையாவது பண்ண விடுங்க. நீங்கள் எப்போ தூங்குனீங்கன்னே தெரியாது. அதே மாதிரி தான் காலையும் கால் சுண்டு வரலாம். அதே மாதிரி தான் கழிவு நீக்க பாதையாகவும் செயல்படுது. ஏன்னா உங்கள்கிட்ட கழிவு நீக்கம்ங்கிறது வந்து உடல் கழிவும் போகும், மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு செகண்ட் அப்படியே நின்று போயிடும். உங்களோட எண்ண ஓட்டம் ஏதோ ஒரு விஷயத்த வச்சு, ஏதோ ஒரு ஃபெயிலியரை வச்சு, ஏதோ ஒரு கிடைக்காமதை வச்சு நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அது எங்கே போணுச்சுனே தெரியாது. அப்படியே விதமாக தூங்குவீங்க. அதுக்கான சொல்யூஷன் அப்புறமேட்டு கிடைச்சிரும். ஸோ இந்த விரல் ப்ளஸ் இந்த 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 பொசிஷன் ப்ளஸ் இந்த பொசிஷனில் இதமா வேணுக்குமே போட்டு டருக்கு டருக்குன்னு நமக்கு பொறுமையாக அழகாக ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தூக்கம் கன்ஃபார்ம். நீங்கள் ஏற்கனவே அலைன்மெண்ட் மிஸ் அலைன்மெண்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். இதை தொடர்ந்து பண்ண டோபமைன் பேலன்ஸில் இருக்கும். ப்ளஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் சொன்ன பார்த்தீங்களா தூக்கத்துக்கு, அது கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், ஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம இரவில் குடிக்க வேண்டிய ஒரு முக்கியம் 2-3 விஷயம் இருக்குது. அதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிறீங்க, நம்மளுடைய மாதுளை ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணிக்கோங்க, அந்த கொட்டையை எடுத்துருங்க. இப்போ ஜூஸ் மட்டும், அதில் வந்து பால் சேர்க்க வேண்டாம், சர்க்கரை சேர்க்க வேண்டாம், வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் கசகசா அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இது அதிகபட்சமாக ஒரு 15 நாள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையில்லை. இந்த 15 நாள்லேயே நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும், நல்ல ஆக்சிஜன் போகும் மண்டைக்கு. இந்த கசகசாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கசகசா ரொம்ப நாள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 15 நாள். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணுறது நம்மளுடைய இஷ்டம்தான். தொடர்ந்து எடுக்க வேண்டாம். அடுத்தது ஜடா மஞ்சள் கேப்சூலாகவும் கிடைக்கிது. அதே மாதிரி நாட்டு மருந்துகளில் வாங்கி அதை அரைச்சி ஃபில்டர் பண்ணி மீன்ஸ் சளிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பவுடராக இருக்கும். அதே மாதிரி தான் பாலில், சூடான பாலில் ஒரு டீஸ்பூன், இதுவும் ஒரு 15 நாள். இது எனக்கு கேட்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இது வரேன். இல்லைன்னா இது ஒரு நாள் மாற்றி மாற்றி எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் உணவுகள், இதெல்லாம் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஸோ இந்த ஜடா மஞ்சள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனில் இருக்கிறவங்க, ஆன்சைட்டில் இருக்கிறவங்க, ஆலோலேஷன் ப்ராப்ளம் இருக்காங்க, அப்படியே கற்பனை பண்ணிப்பாங்க இல்லையா, என்னவோ பூதாகரமாக இருக்குது, என்னை அடிக்க வரான், ஒரு பூதம் மாதிரி தெரியுது, நிழலா தெரியுது, விரட்டிட்டு வருது, எனக்கு பிரச்சனை இருக்குது, காதில் டியூனியஸ் பேசுகிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜடா மஞ்சள் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ டென்ஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஜாதிபத்ரி. இதையும் சூடான பால் எடுக்கிறது தான் ஜாதிபத்ரி. இதை கூட ஒரு நாள், வாரத்தில் எத்தனையோ நாட்கள் இருக்குது, இது ஒரு நாள் கூட அழகாக எடுத்துகிட்டே வரலாம். அதே மாதிரி சூடான பால் ஜாதிபத்ரி நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். மனசை சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும். தியானம் பண்ணால் என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும், என்ன ஒரு சாந்தம் கிடைக்கும், என்ன ஒரு பகாத்திரம் கிடைக்கும். அதுதான் பிரெயினுக்கு ரொம்ப சத்து கொடுக்கறது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க 10 வயசுக்கு மேலே இந்த மெமரி லாஸ் இருக்குது, ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுறாங்க, சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க, மொபைலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதிபத்ரி அவ்வளோ நல்லது. ரத்தம் நல்லா இருக்கும், தசை நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, சுணங்கி போக மாட்டாங்க, சொல் பேச்சு கேட்பாங்க, கவன ஈர்ப்பு, இவ்வளவும் மூளைக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதிபத்ரி பூக்கு உண்டு. சரிங்களா? இது நாட்டு மருந்துகளே கிடைக்குது. வாங்கி நல்லாவே காஞ்சிருக்கும். இல்லைன்னா ஒரு நாள் வெயிலில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்லா அடிக்கிற வேலை சும்மா அப்படியே சும்மா மொட்டை அந்த அப்பளம் மாதிரி இருக்கும், அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சூடான பாலில் கொடுத்துட்டு வாங்க. குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும். இந்த சுகர்னால வரக்கூடிய மெமரி லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு என்ன பண்ணுனே தெரியாது. சுத்தமாக இதை இந்த ஜாதிபத்ரி பூ எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 3 ஜூஸ். தூக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க இதுக்குள்ளார ஏதாவது ஒன்று செட்டில் ஆயிரும். அத்தனையுமே எடுத்துகிட்டு வந்தாக்கா உடம்புக்கு நல்லா தான் இருக்கும். பிளட் பியூரிஃபையர், வயிறு செரிமான பிரச்சனை, நல்ல தூக்கம், சிந்தனை, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், இதுதான் இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு பூதாகரம். இந்த ஸ்ட்ரெஸ் என்ற பூதத்தை நம்ம உள்ளுக்குள்ள விட்டோம் அப்படின்னா நம்மளை அதை அழித்து விடும். ஆன்சைட்டி, வயிறு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் வருது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வயிறு பிரச்சனைக்கு கேஸ்ட்ரிக் போனோம்னாக்கா ஒரு சைக்காலஜி டாக்டர் பாருங்களேன் நம்பர். காரணம் என்ன தெரியுங்கன்னா, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அவங்க மறைமுகமாக கொடுத்துருப்பாங்க. அங்கே போனாக்கா என்ன பண்ணுவாங்க, அதுக்கான மருந்து கொடுப்பாங்க, பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். அப்போ காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் நார்மலாகவே ஒரு விஷயத்தை பயந்துட்டோம்னாக்கா உடனே வயிற்ற கலக்கிச்சு பண்ணிட்டு ஓடுவாங்க. காரணம் என்ன, இது இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே பாதி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும்.
ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்கன்னா வயிற்ற கலைக்கிறோம். ஏன்? அதுதான் ஃபர்ஸ்ட் சென்சார், இங்கே தான் பாதிக்கப்படும். அதனால தான் கேஸ்ட்ரிக் சாப்பிட்ற உணவுகளில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் பொருள் சாப்பிட்றதை விட பயம் என்ற சொல் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சைட்டிக்குள்ள வரும். ஸோ இது இந்த ஜாதி பத்திரிப்பு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இதில் இன்னும் நிறையா இருக்குது. இதுவே போதுமான விஷயம். இதுவே ஒரு அதாவது அஃபெக்ட் ஆனவங்க, டென்ஷன் ஆனவங்க, இன்சோமேனியா ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹலோஜினேஷன் ப்ராப்ளம் இருக்காங்க, ஏஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சூப்பராக சரி பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் இந்த பிரெயின்லேருந்து ஆரம்பிக்கிறது தான். ஓஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடும். மன வலிமை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்காக நம்ம பயந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஸ்ட்ராங்கையும் கொடுக்கக்கூடிய சக்தி தான் ஜாதி பத்திரிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபுட்டு தான். எப்படி ஒரு ஹார்லிக்ஸ் எடுக்கிறோம், ஒரு ஏபிசி மால்ட் எடுக்கிறோம், மால்ட்டு தான். சொல்ல போனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரிப்புலாம் மால்ட். அப்போது மூலிகையின் தன்மை கரெக்டாக சரியாக எடுத்தோம்னாக்கா தூக்கமின்மை இருக்காது, அழகாக தூங்கலாம். கரெக்டான முக்கியமாக இந்த ப்ரெஷரை மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அடுத்த கடைசியாக ஒரு டிப்ஸ் என்னென்னா, இதுக்குள்ள இந்த காதை அமுக்கி விடுற விஷயம். இங்கே தான் டோபமைன் பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கே செல்ஃபோன் பேசி பேசி இங்கே தான் நரம்புல கட்டிப்பட்டிருக்கும், ரத்த ஓட்டம் இங்கே தான் கிளாட் ஆகிருக்கும், இங்கே தான் நரம்பு சுருங்க ஆரம்பிச்சிருக்கும், மாறி மாறி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கருப்பாகவே ஆயிருக்கும் ஃபோன் வச்சு ஃப்ரீக்வன்சி. அப்போது என்ன பண்ணணும், நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாமே இன்னைக்கு ஃபோனில் தான் இருக்கும். ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டே வாங்க. நைட் படுக்க போகும்போது காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த தங்கு தடைகின்ற சில விஷயங்கள்லேருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ மூளையின் நரம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது தூக்கமின்மைக்கு இங்கே தான் சொல்லுவாங்க, இந்த இடத்துல நெறி கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். அது தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி பண்ணும் பொழுதே சரியாயிடும். ஆக இங்கே இந்த அமுக்கிறதுனால செர்விக்கல் ப்ராப்ளத்திலேருந்து அந்த கழுத்து நரம்புலேருந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். ஆக மல்டி பர்பஸான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.